ஒரு பழங்கால போர்க்களத்திலிருந்து இன்னைக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்றதுக்கான லெசன்ஸை கத்துக்க முடியுமா? முடியும்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாம பகவத்கீதையில மறைஞ்சிருக்கிற சில முக்கியமான லீடர்ஷிப் சீக்ரெட்ஸை பார்க்க போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய நெருக்கடியான சூழல்ல இருந்து தான் ரொம்ப ஆழமான பாடங்கள் கிடைக்கும். ஒரு போர்க்களத்தை விட பெரிய ஒரு ஹைஸ்டெக் சூழல் என்ன இருக்க முடியும் இல்லையா? வாங்க இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு பாப்போம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். நாம இப்போ நேரா குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு போக போறோம். ஆனா ஒரு தலைவனோட கண்ணோட்டத்திலிருந்து இந்த சம்பவத்தை நாம பார்க்க போறோம். அந்த தலைவர் துரியோதனன். இத ஒரு புராண கதையா மட்டும் பார்க்காதீங்க, ஒரு பெரிய பிசினஸ் சவாலா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு லீடர் ஒரு முக்கியமான நெருக்கடியை சந்திக்கிறாரு, அவர் உடனே ஒரு முடிவு எடுக்கணும். அவரோட முதல் மூவ் என்னவா இருந்துச்சு? இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். இந்த மொத்த மேனேஜ்மெண்ட் ரகசியங்களுக்கும் காரணமா இருக்கிற அந்த ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த ஸ்லோகம். இத ஒரு பழங்கால சோர்ஸ் கோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ நாம இத டீகோட் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன பாடங்கள் மறைஞ்சிருக்குன்னு வெளியே கொண்டு வர போறோம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இதோட அர்த்தம். துரியோதனன் முதல்ல என்ன செஞ்சான் அப்படிங்கறத இது தெளிவா சொல்லுது. அவனோட இந்த செயலை வச்சுதான் நாம இப்போ மேலாண்மை சூத்திரங்களை பார்க்க போறோம். சரி, இப்போதான் விஷயத்துக்கே வரோம். துரியோதனன் செஞ்ச அந்த ஒரே ஒரு ஆக்ஷன்ல இருந்து நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய 5 முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஃபார்முலாவை எடுக்க போறோம். மொத ஃபார்முலா இதுதான். துரியோதனோட வேலை உடனே சண்டைக்கு போறதில்ல. அதுக்கு பதிலா அவன் எதிரியணிய முழுசா கவனிச்சு நிலைமை என்னன்னு மதிப்பிட்டான். ஒரு நல்ல லீடர் முதல்ல களநிலவரத்தை தான் ஆராய்வார். இந்த வரி இத ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது ஒரு விஷயத்தை சரியா கவனிக்காம எடுக்கிற எந்த முடிவும் சொதப்பத்தான் செய்யும். அதனால கூர்மையா கவனிக்கிறது தான் திறமையான தலைமைக்கு முதல் படி. ரெண்டாவது ஃபார்முலா, துரியோதனன் சும்மா நிலைமைய பார்த்துட்டு நிக்கல. பார்த்த உடனே யார்கிட்ட பேசணுமோ அந்த சரியான நபர்கிட்ட போனான். அது யாரு? அவனோட குரு துரோணர். இது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு மூவ். இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பத்தி சரியான எக்ஸ்பர்ட் கிட்டயோ இல்ல ஒரு மென்டார் கிட்டயோ பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான். மூணாவது விஷயம், அங்க எத்தனையோ பெரிய வீரர்கள் உறவினர்கள் இருந்தாங்க. ஆனா துரியோதனன் நேரா போனது அவனோட ஆசான் கிட்டதான். இது வழிகாட்டுதலுக்கும் அனுபவத்துக்கும் அவன் கொடுத்த மரியாதைய காட்டுது. இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துக்கும் 100% பொருந்தும். ஒரு நல்ல மேனேஜர் எப்பவுமே அவங்களோட மென்டார் சொல்றத கேட்பாங்க. அது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். நாலாவது ஃபார்முலா, அம்பு எய்வதற்கு முன்னாடியே துரியோதனன் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல செயல்படல, அதுக்கு பதிலா அறிவை பயன்படுத்தினான். இதுதான் ஒரு வெற்றிகரமான மேனேஜரோட அடையாளம். எப்பவுமே முதல்ல யோசிக்கணும், அப்புறம்தான் செயல்படணும். இதுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜி. சும்மா செய்யறதுக்கு பேரு செயல், அவ்வளவுதான். கடைசியா 5வது ஃபார்முலா. யோசிச்சு பாருங்க, அது ஒரு போர்க்களம். எவ்வளோ டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஆனா அந்த நேரத்திலும் துரியோதனன் பதட்டப்படாம ரொம்ப அமைதியா தன் குரு பக்கத்துல போய் உத்திகளை பத்தி பேசினான். ஒரு லீடருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். ஏன்னா நெருக்கடியான நேரத்துல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தா தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. முடிவுகள் தான் ஒரு லீடரோட வெற்றியை தீர்மானிக்கும். சரி, நாம பார்த்த இந்த 5 விஷயங்களும் 1000 கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து எடுத்தது. இது எப்படி இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் பிசினஸ் உலகத்துக்கு பொருந்ததுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, துரியோதனன் சூழ்நிலையை கவனிச்சான் இல்லையா? அதுக்கு இப்போ நாம சொல்ற பேரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ். அவன் குரு கிட்ட போய் பேசினது அதுதான் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ். அமைதியா பேசினது ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். போருக்கு முன்னாடி பிளான் பண்ணது அதுதான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. கடைசியா அவனோட உணர்ச்சி கட்டுப்பாடு, அதுதான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமா பேசுற இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் அங்கேயே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஓகே, துரியோதனன் என்ன செஞ்சான்னு பார்த்தோம், அதுலேருந்து என்ன கத்துக்கலான்னு பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி உங்களுக்குத்தான். இனிமே உங்க தொழில் வாழ்க்கையிலயோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ ஒரு சவால் வரும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? எடுத்த எடுப்புல எமோஷனலா ரியாக்ட் பண்ண போறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் நின்னு துரியோதனன் மாதிரி நிலைமை என்னன்னு முதல்ல கவனிச்சு அப்புறமா உங்க அடுத்த மூவ் பத்தி யோசிக்க போறீங்களா? இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும்.